Hi friends, Loan Tech சேனலுக்கு உங்களை நான் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ஒரு பேங்கிங் அப்டேட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, RBI சிபில்ல ஒரு 6 சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன 6 சேஞ்சஸ் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் இருக்கும் அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆர்பிஐக்கு கீழே தான் இந்த பேங்க் அண்ட் நான் பேங்க் இந்த ஆப் லோன் எல்லாமே செயல்படுறாங்க. அவங்க தான் இந்த சிபிலையுமே அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அப்படி கண்ட்ரோல்ல இருக்கிற சிபில்ல ஒரு 6 சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட் அப்படி ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஆர்பிஐ சிபில்ல கொண்டு வந்திருக்க சேஞ்சஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறோம், இல்ல ஒரு கிரெடிட் கார்டு, இல்ல ஏதோ ஒரு லோன் அப்படின்னு கிரெடிட் கார்டு அப்படி லோன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்குறதுனாலும் சரி, இல்ல நம்ம எடுத்துட்டு போய் அந்த லோனை க்ளோஸ் பண்ணனாலும் சரி, இல்ல ஒரு கிரெடிட் கார்டுல ஏதோ இஷ்யூ அப்படின்ட்டு நம்ம போய் அதை செட்டில்மெண்ட் பண்ணனா அப்படின்னாலும் சரி, சிபில்ல அப்டேட் ஆகுறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 30 days அப்படி ஆகும். இப்போ அப்படி கிடையாது. நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணனாலும், ஒரு லோன் எடுத்து க்ளோஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு கிரெடிட் கார்டோட பில் பேமெண்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு பர்சனல் லோனோ இல்ல கிரெடிட் கார்டோ புதுசா வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி நம்ம எந்த விஷயம் சிபில் எது போய் நம்ம பேங்க்ல பண்ணாலுமே முன்னாடி 30 daysக்குள்ள சிபில்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போ நியூ சேஞ்சில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 daysக்குள்ள அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு பர்சனல் லோன் எடுத்தேன் மேடம், நான் 2020 க்ளோஸ் பண்ணிட்டேன், ஆனா இன்னுமே அது எனக்கு லைவ்ல காமிக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ப்ராப்ளத்துல இருப்பீங்க. அதாவது க்ளோஸ் பண்ணது கூட இன்னும் ஆக்டிவ்லயே காமிக்கும். அந்த மாதிரி இல்லாம இந்த சேஞ்சஸ் மூலமா 15 daysலயே நம்மளுக்கு ஒரு அப்டேட் அப்படின்றது ஒரு சிபில்ல கொடுக்கணும் அப்படின்றது ஆர்பிஐயோட ரூல்ல வந்திருக்கனால கண்டிப்பா பேங்க்கும் சரி, நான் பேங்க்கும் சரி, இல்ல ஆப் லோனுனாலும் சரி, கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அஸ் அ கன்சியூமரா உங்களோட அப்டேட் எல்லாமே 15 daysக்கு ஒரு முறை சிபில்ல கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கிரெடிட் கார்டோ இல்ல ஒரு பர்சனல் லோனோ இல்ல கார் லோனோ இல்ல ஹோம் லோன், இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு லோனுக்காக ஒரு பேங்கையோ இல்ல ஒரு பினான்சியல் செக்டர், பினான்சியல் சர்வீஸ் சென்டரை போய் நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படின்றப்போ, அவங்க நம்மளோட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட சிபில் எடுக்கிறதுக்கு அவங்க நம்மளுக்கு ஆஸ் அ கன்சியூமரா நம்மளுக்கு அவங்க ஒரு SMS மூலமா ஒரு அலர்ட்டோ இல்ல இமெயில் மூலமா ஒரு அலர்ட்டோ கம்பல்சரி கொடுத்தாகணும். அதாவது உங்களோட சிபில் ரிப்போர்ட்டை நாங்க எடுக்க போறோம், எங்களுக்கு இதுதான் ரூல், இதுதான் நாங்க சிபில் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கான அத்தன்டிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் கன்ஃபர்மேஷனோ இல்ல ஒரு SMS உங்களுக்கு ஆஸ் அ கன்சியூமரா உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் ரெண்டாவது ரூல். அப்படி நம்ம டாக்குமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எந்த கன்ஃபர்மேஷனுமே இல்லாம நம்ம கிட்ட எதுவுமே கேட்காம அவங்க பாட்டுக்கு எல்லாமே பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு SMS இல்ல ஒரு மெயில் அந்த மாதிரி நம்மளுக்கு சென்ட் பண்ணிட்டு தான் அவங்க நம்மளோட சிபில்ல அவங்க எடுக்கிறது அவங்களோட ரூல் அப்படின்றது தான் ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பர்சனல் லோன் அப்ளை பண்றீங்க, இல்ல ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்றீங்க, இல்ல ஒரு ஹோம் லோன், கார் லோன் அப்ளை பண்றீங்க, அது ஏதோ ஒரு ரீசனால ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்றது நம்மளா நம்ம அப்ளை பண்ணவங்க கிட்ட கால் பண்ணி கேட்கறது, இல்ல நம்மளா கஸ்டமர் கேர்ல கால் பண்ணி கேட்கறது, இல்ல பேங்க்கை போய் விசிட் பண்ணி கேட்கறது அப்படின்றது இல்லாம எந்த அப்டேட்டும் எனக்கு எதனால ரிஜெக்ட் ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அந்த விஷயத்துல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் ஆஸ் அ கன்சியூமரா நீங்க ஒரு லோனோ அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா என்ன ரீசனால உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுது, சிபில் ரீசனால ரிஜெக்ட் ஆகுதா, இல்ல எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால ரிஜெக்ட் ஆகுதா, இல்ல உங்களுக்கு கஸ்டமர் பாயிண்ட் வெரிஃபிகேஷன்ல ரிஜெக்ட் ஆகுதா, இந்த மாதிரி என்ன ரீசனால ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றத ஆஸ் அ கன்சியூமரா உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க லோன் அப்ளை பண்றீங்களோ அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த மூணாவது ரூல். ஸோ நீங்க அப்ளை பண்ற சிபில், அதாவது நீங்க அப்ளை பண்ற லோன் எதனால ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றது இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிய வரும். நான் அப்ளை பண்ண மேடம், எதுக்கு ரிஜெக்ட் ஆச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இனிமேல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா ஒரு SMS மூலமாவோ மெயில் மூலமாவோ நம்மளுக்கு என்ன ரீசனால நம்மளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுதுன்றத அவங்க கண்டிப்பா நம்மளுக்கு அப்டேட் கொடுத்தாகணும். இதுதான் சிபில்ல ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க மூணாவது ரூல். நாலாவது ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு
பேங்க்ல வந்து லோன் எடுத்து 3 வருஷம் 4 வருஷம் பே பண்ணிட்டு வரீங்க. ஒரு பேங்க்ல நீங்க 5 வருஷம் லோன் எடுத்து 2 வருஷம் கட்டிட்டு இருக்கீங்க. ஒரு பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு, ஒரு பேங்க்ல கிரெடிட் கார்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பேங்கோட நீங்க ஒரு கஸ்டமர். உங்களுக்கு அந்த பேங்க் என்ன பண்ணணும், அந்த பினான்சியல் செக்டார் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை உங்களோட ஃபுல் சிபில் ரிப்போர்ட், உங்களோட ஃபுல் ஹிஸ்டரி, ஃபுல் சிபில் ரிப்போர்ட்டோடது பர் இயருக்கு ஒரு முறை உங்களுக்கு கம்பல்சரி அவங்க அனுப்பிச்சே ஆகணும். அதுதான் அவங்களோட ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க 4வது ரூல். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாவே நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்க பேங்க்ல இருந்தோ இல்ல பினான்சியல் செக்டார்ல இருந்தோ நம்மளுக்கு மெயிலுக்கு ஒரு சிபில் ரிப்போர்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளுக்கு இதுக்கப்புறம் கொண்டு வந்து அனுப்பணும் அப்படின்றது தான் 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு லோன் வாங்கியிருக்கோம், அந்த லோனோட இஎம்ஐ ப்ராப்பரா பே பண்ணிட்டு வரும். ஏதோ அன்பார்ச்சுனேட்லி நம்மளால ஒரு இஎம்ஐ திடீர்னு பேமெண்ட் பண்ண முடியல, ஒரு 2 நாள் 3 நாள் இஎம்ஐ வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு, ஒரு 10 days ஆயிடுச்சு, இஎம்ஐ இன்னும் பே பண்ணல அப்படின்னா, நம்ம எந்த பேங்க்ல வாங்கியிருக்கோம், இல்ல ஒரு ஆப்ல வாங்கியிருக்கோம், இல்ல வந்து ஒரு நான் பேங்கிங்ல வாங்கியிருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு கண்டிப்பா நீங்க வாங்கியிருக்க லோனோட இஎம்ஐ கட்டல, இது இதுக்கு முன்னாடி பண்ற விஷயம் தான், நீங்க வாங்கியிருக்க லோன் கட்டல, இது நீங்க இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நீங்க டிஃபால்ட் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் மாதிரி கம்பல்சரி கொடுக்கணும். இந்த அலர்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு இஎம்ஐ டேட்டுக்கு 10 நாள் முன்னாடியே அலர்ட் ஆரம்பிச்சிருது, அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரு டிஃபால்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அஸ் அ கன்சியூமரா நீங்க வந்து ஒரு டிஃபால்ட், அதாவது டிஃபால்ட்னா என்னன்னா தொடர்ந்து கட்டாம அப்படியே கண்டினியூ ஆகுறது மட்டும் தான் டிஃபால்ட் கேட்டகரியில போவோம். ஒரு 2 நாள் 3 நாள் இஎம்ஐ கட்டல, ஒரு 4வது நாள் 5வது நாள் நம்ம எப்படியோ பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த மாசத்துல இருந்து கரெக்டா கட்டிடும். ஏதோ ஒரு வருஷத்துல ஒரு இஎம்ஐ பவுன்ஸ் ஆயிடுச்சு மேடம், நான் மறந்துட்டேன், நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்தேன், இல்ல நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், இல்ல ஏதோ ஒரு இதுல நான் ஒரு 2-3 நாள் தள்ளி கட்டிட்டேன் மேடம், ஆனா அது வருஷத்துல ஒரு முறை தான் நடந்தது, அது டிஃபால்ட்ல வராது. ஒரு மாசமும் 4-5 நாள் தள்ளி வாலண்டரியா டிஃபால்ட் பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து டிஃபால்ட் ஆயிடுவீங்க, உங்க சிபில் ஸ்கோர் குறையுது, நீங்க இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல லோன் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அலர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கணும். அஸ் அ கன்சியூமரா உங்களுக்கு வந்து கொடுக்கணும்ன்றதுதான் சிபில்ல வந்திருக்க 5வது ரூல். 6வது ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பர்சனல் லோன் வாங்கி லோனை க்ளோஸ் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு இஎம்ஐ டெபிட் ஆகுது, எனக்கு இ மேண்டேட் அப்படின்ற பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு அமௌண்ட் பிடிக்கிறாங்க, நான் கிரெடிட் கார்டு வாங்கி 2018லயே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஆனா என்னோட சிபில் இன்னும் அப்படியே காட்டுது, நான் எப்பயோ க்ளோஸ் பண்ணிட்டேன், அகைன் எனக்கு பேமெண்ட் பண்ண சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கும் பேங்க்குக்கும் சில தீர்க்க முடியாத கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருக்கும். அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம லோனை க்ளோஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்குறதுனாலும் சரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பேங்க்குக்கும் நம்மளுக்கும் இல்ல ஒரு ஆப்புக்கும் நம்மளுக்கும் ஒரு நான் பேங்கிங் நம்மளுக்கும் ஒரு எப்படி சொல்றது ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம், மெயில் கம்ப்ளைண்ட் நம்ம போடுவோம், இல்ல பேங்க்குக்கு டைரக்டா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அப்படி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை மேக்சிமம் பாத்தீங்கன்னா 30 daysக்குள்ள ரிசால்வ் பண்ணி கன்சியூமருக்கு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான தீர்வை கொடுக்கணும் அப்படின்றதுதான் 6வது பாயிண்ட். ஸோ இது மூலமா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து 2 வருஷமா நானும் கார்டு பேமெண்ட் பண்ணிட்டேன், இந்த கார்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்றேன், ஆனா இன்னும் சிபில் அப்படியே இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு தொல்லை ரொம்ப லாங் ப்ராசஸா போறது இல்லாம குயிக்கா நம்மளுக்கு ஒரு 30 daysக்குள்ள நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த சிபில்ல இந்த 6வது பாயிண்டா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிபில்ல இந்த சில சேஞ்சஸ் கொடுக்கறதுனால அஸ் அ கன்சியூமரா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் தான் இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்க தாராளமா லோன் டெக்கை கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்சனல் லோன் தேவை, உங்களுக்கு அதர் பேங்க்ல எடுத்திருக்க லோனை பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமா லோன் டெக்கை கான்டாக்ட் பண்ணி லோன் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ, சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.